Politics of this state for the last 50 years has been DMK versus ADMK, DMK versus ADMK. You still think this election will also be like that? This is for the people of Tamil Nadu to decide. What is your view? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல்? நான் திமுக பக்கம் மக்கள் நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். புதுசாக வர்றவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பட் மக்கள் ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த தெளிவானவங்க, ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. நீங்க இந்த 200 சீட்ஸ் மேல கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எங்கேருந்து கால்குலேஷன்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 100% வெற்றி. 39 சீட்டுக்கு 39ம் தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு, எங்களுடைய தலைவர் தலைமையிலான அந்த அரசுக்கு கொடுத்த ஒரு வெற்றி. அந்த கால்குலேஷன் எடுத்து பார்த்தாலே 200 சீட்ஸுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம். பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சிஎம் வந்து ரீசெண்டாக சொன்னது, இந்த 5,000 rupees 5,000 ரூபாய் மகளிர்களுக்கு. அதை வந்து இவங்க வந்து நீங்க வந்து மக்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்குறீங்க, எலெக்ஷனுக்கு டைம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இதற்கும் முதலமைச்சர் பதில் சொன்னதுதான். இது வந்து February 13 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து முதலமைச்சர் கொடுத்தாங்க. இது வெளில தெரிஞ்சதுன்னா இது எப்படியாவது, ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறாங்க பல மாநிலங்களில். மகாராஷ்டிரா நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான அந்த வழிமுறைகள்லாம் அவங்க முயற்சி எடுத்தாங்க. இதற்காக தான் முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கு தேவையான நிதியும் கொடுத்துருக்கிறாங்க. நம்முடைய தாய்மார்கள், மகளிர், அதை இன்னும் நம்ம முதலமைச்சர் ஷார்ப்னா, இங்க இருக்கக்கூடிய மகளிர் அதை விட பெரிய ஷார்ப்பு. என்னன்னா 7 மணிக்கு தலைவர் வந்து கிரெடிட் பண்றாங்க 5,000 rupees, 9 மணிக்கெல்லாம் போய் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதையே ஏதாவது பேங்க்ல சொல்லி ஏதாவது பேமெண்ட் ஏதாவது நிப்பாட்ட சொல்லி யாராவது போயிடுவாங்க. அதனால மக்களுக்கு திமுக மேல அவ்வளவு நம்பிக்கை, பாஜக மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. கொஞ்சம் முன்னாடி இங்க காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர் இருந்தாரு. அவர் வந்து திரு ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியோட தலைவராக வரணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, அது எங்களுடைய தலைவர் வந்து எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து, பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது வந்து எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். കൂടുതൽ വാർത്തകൾക്ക് News 18 കേരളം യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക.